இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலத்தில் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். அதை காங்கிரஸ்காரர்களே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே வெளிப்படுத்தியிருக்காங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே. அப்படி இந்த கடன் வாங்கிறது கட்டாய சூழ்நிலை ஏற்படுறது ஊழல் தான் காரணம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிர்வாகம் சரியில்லை, சட்ட நிர்வாகம் சரியில்லை திமுக ஆட்சியில். ஆனால் இதையே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதே இலவசத்தை 2 மடங்காக கொடுத்தா கூட நிதி நிர்வாகத்தை சரியாக செய்து ஊழலற்ற நிதி நிர்வாகத்தை வழங்குவாங்க, சட்ட ரீதியான நிர்வாகத்தை ஒழுங்காக வழங்குவார்களே. ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் சாத்தியம்தானும் அவர் சொல்லியிருக்கார். அதாவது பாலியல் வன்கொடுமையை பொறுத்தவரை அதற்கு எந்த நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலை தான் திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகமான பாலியல் துன்புறுத்தல் வன்கொடுமை நடக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில். அப்படிங்கிறது காரணம் என்னென்னா போதை புழக்கம் அதிகமாயிருச்சு. போதை புழக்கத்தினால அது டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய மதுபானங்களாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு போதை பழக்கங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இளைஞர்கள் மட்டும் இன்னும் நாச வேலை செய்பவர்கள் இவங்க எல்லார்ட்டையும் அதிகமான புழக்கம் இருக்கிறதுனால பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. இதை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இதனால் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசு கிட்டத்தட்ட 55% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. 33% போக்சோ சட்டத்தின் கீழ் உள்ள வழக்குகள் அதிகமாகிருக்கு. அப்படிங்கிற குற்றங்கள் அதிகமாகிருக்கு. குழந்தைகள் மீதான வன்முறை இதெல்லாமே ஆளுநர் அவர்களும் சுட்டி காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை, அவங்க இழக்கிறதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாதுகாப்பும் இல்லை. இதுதான் உண்மையான சூழ்நிலை. ஆகையால் இந்த ஆட்சி என்பது நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். மேம்,